பின்ன சலியானோட தம்பியாச்சே. ஆமா ஆமா ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்கெட் கொடுங்க. வாயா போ. கேப்டன் சலியா 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 சலியா. Come on champion. இதோ நண்பர்களே, காத்துக்கிட்டு இருந்த நேரம் வந்துடுச்சு. ஏன்னா உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண மறுபடியும் ஒரு முறை வந்திருக்காரு காளியா. உங்க எல்லாருக்கும் ரெக்கார்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், இது சலியாவோட 100வது ஃபைட். நல்லா கேட்டுக்கங்க. நடந்த 99 ஃபைட்ல ஒரு ஃபைட்ல கூட நான் இப்ப வரைக்கும் தோத்ததே இல்ல. ஆனா இந்த முறை நீ தோப்ப. இது வரைக்கும் நீ அடிச்ச வெற்றியனா மண்ணோட மண்ணாக்கிடுவேன். ஏய் கேட்டுக்க கொசுவே, நீ இந்த ரிங்குக்கு உன்னோட காலால நடந்து வருவ. ஆனா இங்க இருந்து நீ எப்படி திரும்ப போவ தெரியுமா? ஆம்புலன்ஸ்ல தான் போவ. சலியாங்கிற உன்னோட பேரை மாத்தி வைக்க தயாரா இருந்துக்க. இன்னைக்கு அதையும் நான் நசுக்க போறேன். உன்னோட பேர் எதுவா இருந்தாலும் சரி, நான் உன்னோட விதிய இதை விட மோசமாக்கி காட்டுறேன். வா. சோ நண்பர்களே, இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? வாங்க ஃபைட் ஆரம்பிக்கலாம். இந்த ஃபைட்டோட வெற்றியாளர் யாருங்கிறத பாத்துருவோம். சலியாவா இல்ல ரகுவா? One, 2, 3. இவனை வெளியில எடுத்துட்டு போங்க. உண்மையான சிங்கத்தை கொண்டு வாங்க. இப்படி ஒரு கோழையான சிங்கத்தை இல்ல. இப்ப சொல்லுங்க நண்பர்களே, உங்கள யாராவது இருக்கீங்களா? நம்ம சலியா அண்ணனோட இந்த ரிங்குல 5 நிமிஷம், வெறும் 5 நிமிஷம் யாராவது போட்டி போட முடியுமா? அவங்களுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறேன். ஆமா, உண்மையாவே 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. என்னாச்சு? என்னதான் ஆச்சு? உங்கள யாருமே நல்ல சாப்பிடுற குடும்பத்துல இருந்து வரலையா? சரி 5 நிமிஷம் விடுங்க. வெறும் 2 நிமிஷம். 2 நிமிஷம், வெறும் 120 செகண்ட்ஸ். யாராவது இருக்கீங்களா? வாங்க. இவனுக்கு 2 நிமிஷம்ன்றது ரொம்ப அதிகம். 25 செகண்ட்ஸ், வெறும் 25 செகண்ட்ஸ். 25 செகண்ட்ஸ்ல உங்களோட சலியாவை ஒன்னும் இல்லாம பண்ணிடுறேன். ஏ பிரதர், வாட் இஸ் யுவர் நேம்? என் பேரு விராட். உனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான்ல, அவனும் இப்படிதான் பேட்டு இருந்தான். உனக்கு உண்மையாவே தில் இருந்தா ரிங்குக்குள்ள போய் காட்டுமா. எங்க அண்ணன் உனக்கு ஒரே ஒரு டிச்சு கொடுத்தான்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் கை காலாயிடும், காலு கையாயிடும், புரிஞ்சா? இன்னைக்கு உன்னோட சலியாவுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்னா இன்னைக்கு நான் சண்டை போடுற மூட்ல இல்லை, என் ஃப்ரெண்டை பக்கம் தான் வந்தேன். ஆனா உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். என்னைக்கு எனக்கு மூடு வருதோ அன்னைக்கு உங்களோட சிங்கத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன். ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க பாருங்க. இந்த வீராதி வீரன் சலியா கூட சண்டை போட தயாரா இருக்காராம். எண்ணி 25 செகண்ட்ஸ்ல இவரு அண்ணனை தூக்கிடுவாராம். அதுவும் 15 செகண்ட்ல. வாங்க 15 செகண்ட்ல தூக்கிடுவாராம் இவரு. இங்க பாரு, நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. சொன்னா கேளு, இப்ப நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. என்னோட ஃப்ரெண்ட பக்கம் தான் இங்க வந்தேன்.
சலியா சலியா. என்னாச்சு? கீழே விட்டேன். சலியா அண்ணா சாலியா அடிங்க அந்த ஆளை. சாலியா என்ன சாலியா 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 அடிங்க. சாலியா என்னண்ணா அண்ணா குத்துனா அடி வாங்கின்னு இருக்க, நீ கொடுப்பேன்னு பார்த்தா. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க போங்க. ஒருவேளை அவன் செத்துட்டா எனக்கு தான் வந்து பாவம் சேரும். அவனை தூக்கிட்டு போங்க. ஏய், அண்ணன் அஷ்டா நீ என்ன பெரிய பருப்பாடா? வேகத்துல நீ 10 நிமிஷம் லேட்டு. மறுபடியும் சொல்லாத, நான் நேரம் தவறாத உன்ன. சரி வா. முடிஞ்சுதா? சரி சஞ்சய், என்ன இதுக்கு இங்க வர சொன்ன? பாக்குறதுக்கு வேற இடம் இல்லையா? நல்ல இடங்கள்லாம் எனக்கு போரிங்கா இருக்கும். நீ திருந்தவே மாட்ட. சரி, என்னோட ஞாபகம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஒன்னால எனக்கு முக்கியமான வேலை ஆகணும். என்னாலயா? ஆமா, ஹலோ ஹலோ, எல்லாரும் எங்க? அண்ணே எழுந்துட்டே அண்ணா. இங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஹலோ சிஐடி,
நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த சிட்டியோட மக்களோட பாதுகாப்பு அது ஒரு கற்பனை கனவா மாறிட்டு இருக்கு. இங்க 7 கொலைகள் நடந்திருக்கு. வாங்க அப்படி ஒரு ஆள் கிட்ட நம்ம பேசுவோம். இந்த கொலை விளையாட்டுல தப்பிச்ச ஒரே ஒரு ஆளு. வாங்க நம்ம பப்பு கிட்ட பேசுவோம். பப்பு சார், இங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? நான் இங்க ஷலியாவோட ஃபைட் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? திடீர்னு ஒரு வித்தியாசமான சக்தி இங்க வந்ததா? அவன் பேர் தேஜா. அவன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டானா? எனக்கு தெரியல தேஜுங்கிறது ஆத்மாவா இல்ல என்ன சத்தின்றது. எங்கள்ல யாருமே அவனை பார்க்க முடியல. இந்த ஆள் நிலைமையை பார்க்கும்போது அடிச்சவன் ரொம்ப பலசாலியான ஆள்னு நினைக்கிறேன். எல்லாரையும் தூக்கி நல்லா பந்தாடி இருக்கானே. இவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. அடிச்சு ஒரு வழி பண்ணியிருக்கான், மரணடி அடிச்சிருக்கானே. ஆனா சார், பப்பு இங்க நிறைய பேர் இருந்ததா சொன்னானே. ஒரு தனி ஆளு இத்தனை பேரை போட்டு அடிச்சிருக்கான், யாருமே எதுவும் பண்ணலையா? அதான் சொன்னானேப்பா, இந்த ஆள் போட்டு எல்லாரையும் மாத்து இருக்கான். ஆனா யார் கண்ணுக்கு அவன் தெரியலையாமே. அப்படி பண்ண பார்த்தா இவன் ஆவின்றியா? ஆவியா தான் இருக்கணும். கண்ணுக்கு தெரியலன்னும் போது அது ஆவிதானே. ஏய் ஃப்ரெடி, உளராம வாயை மூடுறியா? என்னப்பா, வெளியில போய் அந்த பப்பு இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு. ஓகே சார். சார் சொல்லு சார், இங்க பாருங்க, இங்க சிசிடிவி கேமரா இருக்கு. சிசிடிவி கேமரா இங்கேயா? அங்க பாருங்க சார், கேமரா ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கு. என்ன யூஸ் அதால? உடஞ்சு போயிருந்தா என்னையா? அது கேமரா தானே, எப்படியும் வேலை செஞ்சிருக்கோம். போய் பார்க்கலாம். கவின், அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் என்னன்னு பாருப்போ. எஸ் சார். இங்க என்னப்பா, ரியல் ஃபைட்டே போச்சா? ஆமா சார், ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கும். சட்டவிரோதமா? ஆமா சார். சரி, பயப்படாத. அவன் ஒரே ஆளு எல்லாரையும் அடிச்சதா சொன்னல? ஆமா, உண்மைதான் சார். ஆனா கண்ணுக்கு தெரியலையா? ஆமா சார், அவன் கண்ணுக்கே தெரியல சார். நான் சொல்றது உண்மைதான். அண்ட் அந்த விராட், அந்த ஆளு எங்க நின்றுட்டு இருந்தான் தெரியுமா? சார், அங்கதான் சார். எங்க? இதோ இங்கதான் சார். இங்கேயா? விராட் இவனை தூக்கி அங்க போட்டான் இல்லையா? ஆமா சார். அண்ட் நீ அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க விராட்டை இங்க சுத்தி அழைச்சிருக்காங்கல்ல? ஆமா சார். ஆஃப்டர் தட் விராட்டோட நண்பன் தேஜ் வந்தான். அவன் உங்க எல்லாரையும் தூக்கி பந்தாடிட்டான். ஆமா சார். விராட்டோட முகத்தை நீ நல்லா பார்த்தல? பார்த்தேன் சார். விக்ரம், இவனை கூட்டிட்டு போய் ஸ்கெட்ச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 தட்டி தூக்குறான் சார். சார், பப்பு சொன்னது உண்மைதான் சார். இந்த தேஜ ஃபுட்டேஜில் எங்கேயுமே காணோம் சார். கொஞ்சம் மறுபடியும் இந்த ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணி போடு. ஸ்லோ மோஷனில் ப்ளே பண்ணு. யா சார். ஆமாம் சார், ஸ்லோ மோஷனில் தெரியுறான் சார். ஆவி எப்படி கேமரால கேப்சர் ஆச்சு? தலை சுத்துது சார் எனக்கு. ஏய், ஆவியும் இல்லை பேயும் இல்லடா பைத்தியக்காரா. அவன் எவ்வளோ வேகமாக ஓடி இருக்கான் பாத்தியா? ஆனால் சார், அது எப்படி சாத்தியமாகும்? ஆக்சுவலாக ஒரு மனுஷன் இவ்வளோ வேகமாக எப்படி சார் ஓட முடியும்? திஸ் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். ஆமாம் சார், இவன் காத்து விட வேகமா பறக்கிறான் பாருங்களேன். இவனை மட்டும் நம்ம ஒலிம்பிக்கு அமுச்சு வச்சோம், ரன்னிங் ரேஸ்ல கண்டிப்பா கோல்டு பிரைஸ் வாங்கி வந்துருவான் சார். விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு, விளையாடாத. இவன் 7 பேரை இங்கே ஒரே நேரத்தில் கொண்டு இருக்கான், தெரியுதா? இதை சீக்கிரம் தடுத்தே ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை பெருசா போயிடும். நிறுத்து நிறுத்து. அப்ப இதுதான் பேயா? என்ன ஸ்பீடா ஓடுறா? கொஞ்சம் அப்படியே பேக்ல வாயேன். நார்மல் ஸ்பீட்ல ப்ளே பண்ணு.
இப்ப பார், தெளிவா தெரியுது பார். கையில டாட்டூ மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு. ஆமா சார், கையில டாட்டூ போட்டிருக்கான் சார். சார், இவங்க 2 பேர் கையிலையும் ஒரே மாதிரியான டாட்டூ இருக்கு சார். 2 டாட்டூவும் ஒரே மாதிரி இருக்கு கவின். ஆனா டாட்டூக்குள்ள இருக்கிற அந்த நம்பர் வேற வேறையா இருக்கு பத்தியா? மர்மமா இருக்கு சார். ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, இவங்க 2 பேரும் ஏதாவது முக்கிய ஆர்கனைசேஷன் இல்லை அமைப்புக்காக வேலை பார்க்குறாங்களோ? அப்படியும் இருக்கலாம். சரி, ப்ளே பண்ணி பாரு. ஏய், என்னடா மேல போயிட்டாங்க? விராட், விராட், சார் சீக்கிரம் வாங்க. சார், பங்கஜ், நீ இந்த மாதிரி டாட்டூவை எந்த பாடியிலையாவது பார்த்துருக்கியா? பகல்லையே மின்னுது. இல்லைங்க சார், இந்த மாதிரி டேட்டூ நான் பார்த்ததே இல்லை. இதோட இங்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குமோ? பண்ணது ஸ்பெஷலான இங்கில் தான். ஆனால் இது என்ன ஃபார்முலா, எப்படி செஞ்சுருக்காங்கங்கிறது எதுவும் சரியா புரியவே இல்லை. இப்படி கூட இருக்கலாம், ஏதாவது புதுசா ஏதாவது எலிமெண்டா கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்ல தெரிஞ்சிருக்கலாம். பாஸ், ஒருவேளை அது புது கண்டுபிடிப்பா இருந்தா முதல்ல இந்த சலோங்கிக்கு தான் தெரிஞ்சிருக்கோம் பாஸ். அதுவும் உண்மைதான். சரி, ஒரு விஷயம் சொல்லு. இந்த டாட்டூவை தவிர உனக்கு வேற என்ன சிறப்பான விஷயம் தெரிஞ்சது இந்த வீரட்டோட பாடியில? இவனோட பாடியில எல்லாமே சிறப்பானது தான், சாதாரணமானது எதுவுமே இல்ல. இவன் பாடியே சிறப்பானது தான். நீ என்ன சொல்ற? வாங்க சொல்றேன், வாங்க. இதோ பாருங்க, இது இந்த விராட்டோட முதுகெலும்பு. இது முதுகெலும்பா? நானும் அதிர்ச்சி ஆயிட்டேன் பாஸ். எனக்கு தலைமுடி சிலுத்துடுச்சு இதை பார்த்துட்டு. இது என்ன பொருள் சார்? இவனோட முதுகெலும்பு மெட்டல் மாதிரி இருக்கு சார். ஆமா நிக்கில், மெட்டல் தான். ஒரு மனுஷனுக்கு அவனோட உடம்புல இருக்க பலமே அவனோட முதுகெலும்பு பொறுத்து தான் இருக்கு. ஒருத்தரோட முதுகெலும்பு எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க சக்தியோட இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த விராட் இப்படி இந்த மெட்டால் ஸ்பைனல் ராடை தன்னோட உடம்புல வச்சிருக்கான். அப்பதான் இந்த உலகத்தோட ரொம்பவே சக்தி வாய்ந்த மனுஷனா இருக்கலான்னு. அப்படி இவன் அளவுக்கு அதிகமான சக்தி வாய்ந்தவன் நான் எப்படி இறந்து போனான்? அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இவனை தாக்குன அந்த மனுஷன் இவனை விட சக்தி வாய்ந்தவனா இருப்பான். எனக்கு என்னமோ இந்த விராட்டும் அவனும் ஏதோ ஏலியன்ஸாக இருப்பானுங்களோ? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பாஸ், இந்த விராட்டோட மூளையில ஒரு வித்தியாசமான சிப் ஒன்று கிடைச்சிருக்கு. இவனோட மூளை சிப்பால எங்கச்சா? அப்படிதான் தோணுது. அநேகமாக இந்த சிப்பில் ஒரு சிறப்பான ப்ரோக்ராமை என்கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரோக்ராம் என்னது, அதை கண்டுபிடிக்க நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சார், கிரிமினல் டேட்டா பேஸ்ல நல்லா செக் பண்ணிட்டேன் சார். விராட்டோட எந்த ரெக்கார்டுமே இல்ல. வீரட்டோட பழைய ரெக்கார்டு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த விராட் தேடப்பட்டு வந்த ஒரு முக்கியமான குற்றவாளி. முக்கியமான குற்றவாளியோட ரெக்கார்ட்ஸ் முக்கியமான டேட்டாஸ்ல தான் இருக்கும். அப்போ நம்ம ஆர்கைவ்ஸ்ல தான் போய் செக் பண்ணணும். இங்க பாருங்க, டாட்டூக்காரனோட ரெக்கார்டு இதில் இருக்கு. இவனோட மூளையில் சிப் இருந்திருக்கு. அப்புறம் ஃபைல் நம்பர் LOG453778. ஒரு நிமிஷம் சார், அந்த ஃபைலை இப்போவே எடுக்கிறேன். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. சார், இங்க பாருங்க, டாக்டர் கெல்வா. இந்த ஆர்டிக்கல்ல என்ன போட்டிருக்குன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணியிருக்காரு. அந்த கையிலையும் இதே மாதிரி டாட்டூ இருந்திருக்கு. அப்புறம் மூளையில இதே மாதிரி சிப். டாக்டர் கெல்வா. இந்த டாக்டர் கெல்வாவை போய் பார்த்தாகணும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் கெல்வா. எஸ், ஐ எம் டாக்டர் கெல்வா. நீங்க? டாக்டர், நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம்.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் அனுமதி கொடுப்பீங்களா? தாராளமா சொல்லுங்க. நான் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யணும்? அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி மேகசினில் ஒரு ஆர்டிக்கல் கூட வந்தது. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், அதை நான் எப்படி மறப்பேன்? இதை பற்றி நிறைய விவாதங்கள் கூட நடந்தது. விவாதம் நடந்துச்சா? ஏன் சார்? ஏன்னா நான் யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணினோ அவன் ஒரு வித்தியாசமான பேஷண்ட். வித்தியாசமான பேஷண்ட்டா? டாக்டர் சார், அந்த பேஷண்ட்டை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா? வாங்க. நான் ஹைவேல ஒரு கார் ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். வேகமாக ஒரு கார் வந்து ஒரு ஆளை மோதிட்டு வேகமாக போயிடுச்சு. அந்த மனுஷனை நான் என் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தேன். நான் அவரை டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ நான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க சார். இந்த ஆளோட கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கு. ஏன்னா இந்த ஆளுக்கு கண்ணுங்கிறது இல்லவே இல்லை. என்ன சார் சொல்றீங்க? அந்த ஆளுக்கு கண்ணு கிடையாது? ஆமாம், ஆனால் அந்த கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு லென்ஸ் ஒன்று இருந்தது. அது கண் பார்வையை விட ரொம்ப பவராக இருந்தது. என்னப்பா இது? கண்ணுக்கு பதிலாக அந்த இடத்துல லென்ஸா? அப்புறம் இதை பாருங்க. தலைக்கு பின்னாடி மெமரி சிப். யாரோ ஆப்ரேஷன் பண்ண மாதிரி கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல லென்ஸ், மூளையோட இடத்துல மெமரி சிப்பை போட்டிருக்காங்க. சரிங்க டாக்டர், இந்த பேஷண்ட்டோட பேர் என்ன? அகில். அகிலா? ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இவ்வளோ சீரியஸான ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் 3 நாளில் ரெக்கவர் ஆகி போயிட்டாரு. இது வரைக்கும் எந்த ஒரு பேஷண்ட்டும் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகி நான் பார்த்ததே இல்லை. அவன் மற்ற மனிதர்களை விட வித்தியாசமாக இருந்தான். ஆனால் அந்த மனுஷன் நல்ல நடத்த கொண்டவன், கண்ணியமானவன். போகும்போது அவர் இதை கூட சொன்னார், இந்த உதவிக்கு நான் நிச்சயம் நன்றி செலுத்துவேன்னு சொன்னார். நமக்கு இப்போ அந்த டைம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க டாக்டர் சார். இப்போ அகில் தன்னோட நன்றி கடனை கண்டிப்பாக செலுத்துவார். உங்க எல்லாருக்குமே தெரியும், சிட்டில வினோதமான மரணங்கள் தாண்டவமாடுது. தேஜிங்கிற ஒரு ஆளு காற்று விட வேகமா பறக்குறாரு, அப்புறம் மனிதர்களை பலியாக்குறாரு. தேஜ் நிஜமாவே ஒரு மனுஷனா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஆத்மாவா? ஒருவேளை ஏலியனா இருப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. தேஜ் என்னையும் விட மாட்டான். அகில், நான் டாக்டர் கேல்வா. டாக்டர் கேல்வா? ஒருவேளை என்னால் என்னை பார்க்க முடிஞ்சாலோ, நான் பேசுறதை கேட்க முடிஞ்சாலோ உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கேன். உன்னால் மட்டும்தான் என்னை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியும். அன்னோன் நம்பர். அநேகமா இது அகிலோட போனா இருக்கலாம். எடுங்க. ஹலோ. டாக்டர் கேல்வா? அகில், நீ எங்க இருக்க? டாக்டர் சார், உங்களோட மெசேஜ் எனக்கு கிடைச்சது. அகில், சிட்டில என்ன மாதிரியான ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மக்கள் ஏலியன்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்ல அகில், நான் உன்னை சந்தேகப்படல. நீ எந்த அப்பாவிகளோட உயிரையும் எடுக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா உன் கையில இருக்கிற மாதிரி அதே டாட்டூ அந்த கொலைகாரன் கையிலயும் இருக்கு. கொலைகாரனை கண்டுபிடிக்க சட்டத்துக்கு நீ உதவி பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. டாக்டர் சார், நீங்க என்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. அதனால என்னைக்குமே உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. என்ன நடந்தாலும் சரி, நீங்க இந்த பிரச்சனையில எந்த அளவுக்கு தலையிடாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இத பாரு அகில், இப்ப இது இந்த நாட்டோட பிரச்சனை. நீ சீக்கிரம் சொல்லு, அந்த ஆளு இப்ப எங்க இருக்கான்னு. அதான் அந்த கொலைகாரன் எங்க இருக்கா? நீங்க யாரு? அகில், நான் ஏசிபி பிரத்யுமன், சிஐடியில இருந்து. இத பாரு டாக்டர் கில்வா கிட்ட நாங்க தான் உனக்கு அப்படி ஒரு மெசேஜே அனுப்ப சொன்னோம். டாக்டர் சார், எதுக்காக நீங்க என்ன ஏமாத்துனீங்க? அகில், உன்னை காப்பாத்த நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன நீங்க காப்பாத்த முடியாது. என்ன யாராலையும் காப்பாத்த முடியாது. என்ன எனக்கு பின்னாடி இருக்கிறது தேஜ் முதல்ல விராட்டோட கதையை முடிச்சிட்டான். அடுத்தது நான் மட்டும்தான்.
என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, என்னை யாராலுமே காப்பாற்ற முடியாது. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். நீ சொல்லு, நீ எங்க இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லு. குட் பை. அகில், அவன் போன் கட் பண்ணிட்டான். எங்க இருந்து பேசினான்னு பாருங்க. ஹலோ வித்யுத், நான் தான் அகில். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு விரட்ட கொண்டதுக்கு அப்புறம் தேஜி இப்போ என்னதான் கொல்ல வருவான். ப்ளீஸ் வாப்பா. நான் இங்க ஜகத்பூரால ஒரு மில்லு மூடி இருக்கு. நான் அங்கதான் இருக்கேன். வரல. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. அகிலுக்கு என்னோட உதவி வேணும். அதுவும் தேய்ச்சிக்கிட்டு இருந்து தப்பிக்க. என்னை காப்பாத்து விதோத், என்னை காப்பாத்து. தேஜ் ரொம்ப மோசமானவன். அவன் என் உயிரை எடுத்துருவான். பாவம், அவனுக்கு என்ன தெரியும்? தேஜ் அப்புறம் வித்யோத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் காத்தாடியும் காத்தாடியோட நூல் போல, பேண்ட்டும் பட்டனும், ஷூ அப்புறம் லேஸ் போல. சரியா சொன்ன தேஜ். கரெக்டா சொன்ன. அவன் நம்ம வேலையை இன்னும் ஈஸியா ஆக்கிட்டான். எப்படி? நமக்கு அவன் இப்ப இருக்கிற இடத்தோட அட்ரஸை சொல்லி அவன் இடத்துக்குள்ள நம்ம எப்படி நுழையிறதுன்னு சொல்லிட்டான். ஆனா ஒரு ப்ராப்ளம். என்ன? அகில் ஒரு ஷார்ப் ஷூட்டர். அவன் என்ன 5 கிலோமீட்டர் தூரத்திலே பார்த்துட்டானா உடனே என்ன ஷூட் பண்ணி கதையை முடிச்சிருவான். ஒரு நல்ல ஷூட்டருக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது யார் தெரியுமா? அட வித்யுத் அப்புறம் சேஜ். இல்ல 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 இல்ல, அவனோட கண்கள் அப்புறம் அவனோட விரல்கள். தெளிவான ஷூட்டர் எப்பவும் கண்ணால குறிய வைப்பான், விரலால ட்ரிக்கர் அழுத்துவான். ஆனா எப்போ அவனோட கண்களே குறி வைக்கிறதுக்கு திறமை இல்லாம போகுதோ அதுக்கப்புறம் அவன் மூக்கில் உட்கார ஈய கூட விரட்ட முடியாது. அது சரி, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு குறி வைக்கிற அந்த கழுகு கண்களுக்கு எப்படி ஏமாற்றத்தை கொடுக்கணும்னு. நிறுத்து தேஜ், நிறுத்து. அவனை விடாதீங்க, பிடிங்க. தயா, நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த அக்கில காப்பாற்ற முடியல. நம்ம எப்படியாவது இந்த தேஜ பிடிச்சாகணும். இன்னும் எத்தனை பேரோட உயிரை எடுப்பான்னு தெரியல. அந்த கவின் அப்புறம் பங்கஜ், அவங்க 2 பேரும் இந்த தேஜ் எந்த ட்ரைனேஜ் பைப்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிக்க போயிருக்காங்க. பாஸ், விராட்டோட மூளையில இருந்த மாதிரியான சிப் இந்த அகிலோட மூளையிலயும் இருக்கு. என்ன என்ன சொல்ல? வீரா தக்கில் 2 பேரோட மூளையிலயும் ஒரே மாதிரியான சிப்பா? ஆமா பாஸ், ஒரே மாதிரியான சிப். அப்படின்னா சார் இந்த அகிலோட முதுகெலும்பும் விராட்டோடது மாதிரியா மெட்டல்ல இருக்கா? இல்ல ஸ்ரேயா, இவனோட முதுகெலும்பு மெட்டல்ல இல்ல. ஆனா பாஸ், இந்த அகிலோட பாடியில இன்னொரு வினோதமான விஷயம் ஒன்று கிடைச்சது. ஓ, அது என்ன? இந்த அகிலோட கண்களை செக் பண்ணும்போது எனக்கு இவனுடைய கண்ணில் ரெட்டினாவோட இடத்துல ஒரு மாதிரியான டிவைஸ் தெரிஞ்சுது.
எப்படி லென்ஸ் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுமோ அந்த மாதிரி. நீ என்ன சொல்ற சொல்லுங்க? இவங்க கண்ணுல பைனாக்குலர் மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் லென்ஸா? அது எப்படி சாத்தியங்கிறத சொல்லு. நானும் இதைத்தான் யோசிக்கிறேன் பாஸ், இது எப்படி சாத்தியம்னு. நானே அதிர்ச்சியில் இருக்கேன். ஆனா அப்படி இருக்கே, விசித்திரமா இருக்கு. ஒரு மனுஷனுடைய ஸ்பைனல் கார்ட் மெட்டாலிக், அப்புறம் இன்னொருத்தனுடைய கண்ணில் அப்படி ஒரு டிவைஸ் இருக்கு, அது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆக முடியும் பைனாக்குலர் மாதிரி. இவங்களால அழிவு தான் சார் ஏற்படும். இவங்கள மாதிரி சக்தி இருக்கிறவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. இப்ப முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சே ஆகணும் தயா. இந்த ஆளுங்களுக்கு இந்த மாதிரி சக்திகளை கொடுக்கிறவன் யாருன்னு. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சச்சின், ஏதாவது தெரிஞ்சுதா அந்த ட்ரைனேஜ் பைப்பை பற்றி? ஆமாம் சார், சிட்டியில் அந்த மாதிரி 2 ட்ரைனேஜ் பைப்பு தான் இருக்குது. அதுவும் காலியாக இருக்குது. அதில் ஒன்று 1950 செஞ்சது, இன்னொன்று 1910. சொல்லு நிக்கில். ஓகே என்ன சார்? சார் நிக்கில் கிட்ட இருந்து ஃபோன். ஏசிபி சார் நிக்கிலும் அந்த ட்ரைனேஜ் பைப்பை செக் பண்ணிட்டாங்களாம். அதில் ஒன்றும் இல்லை. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த தேஜ் இங்கே தான் ஓடுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். வா, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏசிபி சார்ட்ட இருந்து ஃபோன். ஹலோ சார். ஹே கவின், நீயும் பங்கஜும் இருக்கிற இடத்துல ஒரு ட்ரைனேஜ் பைப் இருக்கு, அதுல தான் தேஜ் இருக்கணும். ஹலோ சார், உங்கள் வாய்ஸ் கேட்கல சார். ஹலோ. ஃபோன் கட் ஆயிடுச்சு. சார் சார், சத்தத்தை கேட்டிங்களா? அந்த பக்கம் இருந்து வருது. பாப்போம் வா. இந்த மருந்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது. சிஐடியை தவிர உன்னோட இந்த ஏலியன் விளையாட்டு முடிஞ்சது. இனி ஜெயிலில் காயறதுக்கு தயாராரு தேஜ்.
உன்னோட சந்தோஷத்துக்காக நான் ஜெயிலுக்கு கூட போறேன். நீ என்ன நினைச்சிட்ட? இந்த உலகத்தோட எந்த ஜெயிலும் காத்த கைது பண்ணி வைக்க முடியுமா? நீ ஒன்றும் காத்து கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன்தான். சாதாரண மனுஷங்குள்ள இருக்கிற பலவீனம் தான் உனக்குள்ளேயும் இருக்கு. இனி ஜெயிலில் உனக்கு ஃபுல்லாக களி தான். வா. சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் பலவீனம் இருக்குதான். ஆனால் எங்களோட சக்திகள் உங்கள் மனிதர்களை விட அதிகம். எனக்கு தெரியும் வித்யோத், நீ கண்டிப்பா வருவன்னு. உன்னோட நண்பனை கண்டிப்பா ஆபத்துல விட்டுற மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த சிஐடிக்காரங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் இல்லை குற்றவாளிங்க கிட்டலாம் கேள்வி கேட்குறது. சரி, இன்னைக்கு கேள்வி நான் கேட்குறேன், பதில் நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க, எங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீ நல்லா இருக்கல பங்கஜ்? இதான் உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. சீக்கிரமாகவே நீங்கள் 2 பேரும் ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, செத்துருவீங்க. எங்களை மேலே அனுப்பிடுவீங்களா? மேலே போகிறது நீங்கள் 2 பேரும் தான்டா.
நீ சொல்லு, சிஐடிக்கு எங்களை பற்றி என்னெல்லாம் தெரியும் சொல்லு. என்ன நடந்தாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன்.